நம்ம வீட்டு சமையல்ல 2 விதமான கொழுக்கட்டை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. ஒண்ணு கார கொழுக்கட்டை, ஒண்ணு பால் கொழுக்கட்டை. இது கலரா இருக்கிறது நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுக்கிற பால் கொழுக்கட்டை தாங்க. கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில தண்ணி நல்லா தேவையான தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில 3/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அதில் கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரவைய 1/2 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரவைய கூடவே இதிலே கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கலாம். 1 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் ஆறட்டுன்னு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல. துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு இதெல்லாம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஆறின பிறகு நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் கட்டி கட்டியாக மாவு இருக்கும், அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் கட்டிலாம் இருந்தால் உடச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை போல் நம்ம பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை நல்லா இதை போல் பொடி கொழுக்கட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் உருண்டை கொழுக்கட்டையும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இட்லி குண்டானை வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிட்டுன்னு ஒரு இட்லி கொத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்கிற கொழுக்கட்டெலாம் அதில் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு எடுத்துடலாம். இது போல் நல்லா வெந்துட்டு ஒன்று எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போது எடுக்காதீங்க, உடஞ்சிரும். நல்லா ஆற விட்டு எடுக்கலாம். சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. ரவை சேர்த்து செஞ்சுது. பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டையில் அவல் சேர்த்து செஞ்சுருக்குறோங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆறட்டுன்னு கையால் பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதே பாத்திரம் இந்த பக்கம் வச்சு 1 லிட்ரு பசும்பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொஞ்சம் காயட்டும். நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். நான் 2 விதமான கொழுக்கட்டை செஞ்சுருக்குறேங்க. கொஞ்சம் நீளமாக, கொஞ்சம் குண்டு குண்டாக 2 விதமான கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன். பால் காயுதுங்க. பால் காயிற பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டு நல்லா வேகட்டுன்னு அதுக்கப்புறம் கரண்டியால் கலக்குங்க. 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், முந்திரி, பாதாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்துட்டு 1/4 கப்பு அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க பால் கொழுக்கட்டை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு அவல் சேர்த்து இறக்கிடலாம். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. அவல் சேர்த்து செஞ்சது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு இதுதான் ஸ்பெஷல். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டை நாங்கள் இதுதான் செய்ய போகிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.